டைரிமே சொல்லக்கூடியங்களா உங்களுக்கு புதிய எபிசோட் தான் இங்கே முன்னிஷாட்டி எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசணும் என்ற கதையில் இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஒருத்தவங்க செம்ம அழகாக ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற யாரில் நீங்கள் தான். ஸோ தயம் மிஸ் தக்காமி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இன்னைக்கு தயம் பார்த்துட்டு வாய் பொழந்து அசந்து போகிறான். ஐயோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இப்படி நீங்கள் தயம் பற்றி நினச்சி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வெளியே காசு சவுண்டு கேட்குது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தயம் தான்ட்டு எல்லாம் லைட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு ஒளிஞ்சுக்கிறீங்க. சரி நம்ம தயம் அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். யாரையுமே இல்லை. தயக்கும் ஒன்றுமே புரியலை. என்னது யாரையுமே காணோம். பொண்டாட்டி எங்கே போனா? பொண்டாட்டி இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கத்திக்கிட்டே போகிறான். பொண்டாட்டி எங்கடி இருக்க? புருஷன் வந்திருக்கேன்டி, உன்னை பார்க்கணும்டி, எங்கடி இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் வரான். ஸோ பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ தயக்கம் ஒன்றுமே புரியல. என்ன இது இவ்வளோ இருட்டாக இருக்குது? இவன் எங்கே தான் போனா பொண்டாட்டி? பொண்டாட்டி இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே இருக்கான். தயங்கு இப்படி உங்க பேரை சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக லைட்லாம் ஆன் ஆகுது. ஸோ தயங்கு அப்படியே பார்க்குறான். சின்ன இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்துச்சு, இப்போ லைட்டாக ஆன் ஆயிடுச்சு அப்படியே சைடில் திரும்பினா. ஸோ நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. அந்த பிளாக்ல சாரியில் அப்படியே வேற லெவலில் செம்மையாக இருக்கீங்க. நம்ம தயங்கு அப்படியே உங்களை தான் வச்ச கண்ணு எடுக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் நீங்கள் இருக்கிற அந்த அழகுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் தயம் பக்கத்தில் வந்துட்டு தயங்க தான் கூப்பிடுறீங்க. தயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. தயன்ட்டு ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஸோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு செம்ம ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான்ட்டு லைட்டாக குளுக்குறீங்க. ஸோ நம்ம தயங்கு ரயில் வந்துட்டு என்னாச்சு? என்னடி? ஐயோ கவுத்துட்டியடி மனுஷனை ஒரே செகண்டில். தயம் இந்த மாதிரி உங்களை பார்த்து சொன்னோன்னா நீங்கள் ரொம்ப ஷை ஆகிட்டு தையும் சும்மாரு எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். எனக்காகவா? நல்லாவே தெரியுது. செம்ம அழகாக இருக்க பிளாக் கலர் சாரியில். ஐயோ நச்சுன்னு இருக்கடி ப்ரின்சஸ். தயம் இந்த மாதிரி உங்களை பார்த்து பேசும்போது நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு. ஸோ தயங்க பார்த்துட்டு தயம் போதும் விட்டா நீ சொல்லிக்கிட்டே இருப்ப. ஃபஸ்ட்டு கண்ணு மூடு. எதுக்கிடி கண்ணை மூடும்? நான் சொல்கிறேன் கண்ணை மூடு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் அடுத்த செகண்டு. ஸோ நம்ம தயங்கு ஓகே கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இருக்கான். நீ கருப்பு கலர் கர்ச்சீஃபை கட்டி விட்டுறீங்க. ஸோ தயம் பார்த்துட்டு என்னடி பண்ணுற? ஷோ அமைதியாக இருக்கணும். நான் சொல்கிற வரைக்கும் நீ இந்த கர்ச்சீஃப் ஆக்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது, சரியா? நான் சொன்னதுக்கப்புறம் நீ கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க. ஸோ தயங்க ஓகேடி பொண்டாட்டி, நீ சொன்னதுக்கப்புறம் நான் கேட்காம இருப்பேன்னா ஓகே, நீ சொன்னதுக்கப்புறம் நான் அவுக்கிறேன், ஓகேவா? ஓகே புருஷா. உடனே என்ன பண்ணுறீங்கன்னா கீழே போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து கேக்கை எடுத்துகிட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப ரூமுக்கு வந்துட்டு இந்த கேக்கை முன்னாடி தயங்க முன்னாடி வச்சுட்டு ஸோ தயங்க பார்த்துட்டு தயம் புருஷா சொல்றி பொண்டாட்டி என்னடி நீ கண்ணில் கட்டியிருக்க கர்ச்சீஃபை நீ இப்போ அவுக்கலாம் டீயை பொண்டாட்டி. ஓகேடி இதோ அவுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்க அவுத்துட்டு பார்க்குறான். தயங்க அப்படியே உங்களை தான் பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு பிடிச்ச கேக்கு வேறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அவன் ஃபேவரட் கேக்கு வேறு. ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி லவ் யூ டி, லவ் யூ. ஹாப்பி டூ புருஷா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. எப்படி என்னோடய ஃபேவரட் கேக்கு உனக்கு இன்னும் மறக்கவே இல்லைல்ல? அப்படியே ஞாபகம் வச்சுருக்க. எப்படி மறக்க முடியும்? என் புருஷனுக்கு பிடிச்ச ஃபேவரட் கேக்கை அதான் நானே கடையில் வாங்கலை, இது நானே செஞ்சது. ஓ நீயே செஞ்சதாடி? ஐயோ எச்செல்லாம் நல்லா கஷ்டப்பட்டுருக்கீங்க எனக்காக. என் புருஷனுக்கு நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுவா? போதுண்டி, இது போதுண்டி பொண்டாட்டி, பேசினதெல்லாம் போதும் புருஷா. கேக்கு வெட்டுங்க. வெட்டிதான் போச்சு. தயம் அப்படியே கேக்கை கட் பண்ணி ஸோ அப்படியே உங்களுக்கு ஓட்டி விடுறான். நீங்கள் தயங்க ஓட்டி விடுறீங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் தயங்க பார்த்துட்டு தயம் கண்ணை மூடு. இன்னும்மா எதுகிடி கண்ணை மூட? செய்தி பொண்டாட்டி கண்ணை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி இருக்கான். ஸோ நீங்கள் கிஃப்ட்டை எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு ஸோ தயங்க பார்த்துட்டு தயம் இப்போ கண்ணை திற பார்க்கலாம். ஸோ தயங்க கண்ணை திறந்து பார்க்குறான். புருஷா இந்தாங்க உங்களுக்கு கிஃப்ட். எனக்கு அடி பொண்டாட்டி. தேங்க்யூ டி பொண்டாட்டி. தயம் உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி எனக்காக இவ்வளவும் பண்ணியிருக்கீங்க. ரூமே டெக்கரேட் பண்ணி கேக்கும்
எனக்கு செலிப்ரேட் பண்ணி கிஃப்ட்டும் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கொடுத்தா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பையன் இந்த மாதிரி உங்களை பார்த்து சொன்னோன்னே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அவன் என்ன சொல்ல வரான்ட்டு. நீங்கள் தையம் பார்த்துட்டு புருஷா திரும்ப நீ காமிச்சிட்டியா? ஏன்தான் இப்படி இருக்க? எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி பொண்டாட்டி, ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, ஒன்று ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. உன்னை பார்க்க முடியாமல் காஞ்சி கருவாட போய் இப்போ திரும்பவும் வந்திருக்கேன். நான் ஒரு ஸ்வீட்டாக கொடுத்தா நல்லா இருக்கும்டி. அந்த காஞ்சி கருவான போனவன் என்ன டேஸ்ட் பண்ணால் திரும்பவும் ஓகேவாயிருவேன்ல. ஸோ தயங்க மாதிரி உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. தையும் சும்மா எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு பார்த்தா கரெக்டாக தையும் கை பிடிச்சிட்டு அதெல்லாம் அப்போ நான் பார்த்துக்கலாம், நீங்கள் வாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பிரைடல் சைடில் தூக்கிடுறான். ஸோ நீங்களா தையும் என்ன பண்ணுற, எரிக்க விட முடியாது. இன்னைக்கு இந்த தேனை டேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி நான் விடுறதாவே இல்லை. இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களை பெட்டில் கூட்டிகிட்டு போய் மெதுவாக படுக்க வச்சு நெத்தியில் கிஸ் பண்ணி லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அந்த கிஸ்ஸை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. கிஸ்ஸு ரொம்ப டீப்பாக போகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹேரை லைட்டாக விளக்கி விட்டுட்டு நீங்கள் காதில் ஜிமிக்கி போட்டிருப்பீங்க. ஸோ தயம் மெதுவாக கழட்டி ஓரமாக வச்சுட்டு கழுத்தில் ஒரு சின்ன டாலர் செயின் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ தயம் அதையும் கழட்டி ஓரமாக வச்சிட்றாங்க. தயம் உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி சொல்கிற புருஷா என்னடா எடி ரொம்ப மிஸ் பண்ணியோ? ரொம்பவே மிஸ் பண்ணேன். நானும் தாண்டி ரொம்பவே மிஸ் பண்ணேன்டி பொண்டாட்டி. லவ் யூடி. லவ் யூ டூ புருஷா. இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசிகிட்டே போய் லிப்ஸில் போய் கிஸ் பண்ணுறோம் சாஃப்டாக. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ தயங்கும் அதே மாதிரி தான் கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த கிஸ் ரொம்பவே டீப்பாக போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சாரியை ரிமூவ் பண்ணுறான். ஸோ மேலே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். அதோட இன்னர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் ஃபுல்லாக இப்போ நேக்கட். ஸோ நீங்கள் பெட்ஷீட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கீங்க. தயங்கட்டே உங்களை தான் பார்க்குறான். ஐயோ பொண்டாட்டி மனசில் சாவடி ஸ்டடி பொண்டுட்டடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. தையம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணி ஷையாகுறீங்க. ஸோ தையம் பார்த்துட்டு பொண்டாட்டி ஷையாகும்போது கூட ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காதில் வந்து சொல்லலாம். நீங்கள் தைங்க பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு நினச்சி எந்திக்கலான்னு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக தயங்க ஏடி போகிற பாதிலி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை பெட்டில் தள்ளி விட்டு ஸோ மேலே ஓவராகி அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ தயம் உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி இப்போ எனக்கு மைண்டில் என்ன பாட்டு ஓடுது தெரியுமா? என்ன பாட்டு? தூக்கம் போச்சு நான் தூங்கி நாளாச்சு இது தாங்காது மூச்சு வா நச்சுக்கு 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 இந்த பாட்டு தாண்டி ஓடுது மைண்டில் அப்படின்னு சொல்லிட்டு தயம் பாடியே காமிச்சிடுறான் உங்களுக்கா. தையம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்க போய்ட்டு டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தயங்க பார்த்தது இல்லடி ஆச்சு போனாட்டி போடான்னு ரொம்பவே நீ ஷையாக்குற. அடி போனாட்டி இப்படி ஹக் பண்ணா எனக்கு ஏறுதுடி என்னமோ பண்ணுதே புருஷா. புருஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்களை நெக்கில் போய்ட்டு செம்மையாக வெயிட்டிங் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணுறீங்க. பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஸோ ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துல கிஸ் பண்ணி பைட் மார்க் பண்ணி கிஸ் மார்க் பண்ணுறான். உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி இதுக்கு மேலே புருஷனால் வெயிட் பண்ண முடியாது நீடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணுறான். ரைட்டும் ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ தயம் தான் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ கொஞ்சம் நீங்களும் ஓகேவா அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அவ்வளோ ஹாட்டான ஸ்வீட்டான அழகான ஒரு லவ் ஸ்மீக் கொட்டு உங்களுக்கும் தயங்கும் நடந்து கொண்டு இருக்கிறது.
ஸோ தயங்கும் ஹாப்பி. ஸோ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தயங் லைஃபும் உங்கள் லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக ட்ராவல் ஆகி ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஹாப்பி எண்டிங்டா ஒன் ஷாட் எபிசோடு இதோட தயங்கும் ஒன் ஷாட் எபிசோடு முடியுது. புது எபிசோடு ஒன் ஷாட் தயங்கும் ஒன் ஷாட் எபிசோடில் பார்க்கலாம். எனக்கு நம்ம டைம்ச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. லவ் இஸ் சராங்கி புஷிபோ. பாய்.